தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு எஸ் என்ற எழுத்தை கொண்ட நபரால 3 மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கும். இது கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. தயாரா இருங்க அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப தனுசு ராசியுடைய கேள்வி என்ன? என்னம்மா சொல்ற? நானே பல பேருக்கு நல்லது செஞ்சிருக்கேன். யாருமே எனக்கு வழிகாட்டுனது இல்ல. நான் செஞ்ச நல்லது கூட எனக்கு நல்லது நடந்தது இல்ல. நீ சொல்றபடி யாரோ ஒருத்தங்க என் வாழ்க்கையில வந்து நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. சத்தியம்ங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்களே பல பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. அது போல இந்த நேரம், காலம், கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, நீங்க எதிர்பார்த்தபடி கடவுள் அனுப்பி வைத்த நபர்களாக ஒரு சிலர் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. இதுல குறிப்பா எஸ் எழுத்து கொண்ட நபரால உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்கிறது தான் இந்த காணொளியுடைய முக்கிய கருத்து. அது எப்படி நடக்கும்? யார் வருவாங்க? அவங்க வந்து என் வாழ்க்கையில என்ன நடக்கும்? எந்த மாரி மாற்றம் வரும்? நான் இந்த வேலை செய்றேன். நான் ஆணு, நான் பொண்ணு, என்கிட்ட பணம் இருக்கு, பணம் இல்ல. நான் அரசாங்கத் துறையில வேலை செய்றேன். இல்ல நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்படி பலதரப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்தையும் இப்ப தெளிவா பார்க்க போறோம். என்னங்க தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு வந்து சாதாரண ஒரு பதிவா மட்டும் நினைக்க வேண்டாம். குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு பின்னாடி அடுத்த 1 வருட காலத்திற்கு உங்களுக்கு நல்ல மாற்றம் வரப்போகுது. ரொம்ப நாட்களா நீங்க எதிர்பார்த்திருந்த, காத்திருந்த வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. ஒரு முக்கியமான தொலைபேசி அழைப்பா இருக்கலாம். அது உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தலாம். வேலை தொடர்பான அழைப்பா இருக்கலாம், தொழில் தொடர்பான அழைப்பா இருக்கலாம், பணவரவு தொடர்பான அழைப்பா இருக்கலாம், வெளிநாடு, வெளியூர்ல இருந்து கூட உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி வரலாம். குடும்பத்துல நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். நீ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் உங்க வீட்டு கதவை திறந்து வரப்போகுது. தனுசு ராசி அன்பர்களே, கடந்த சில காலங்களா ஒரு விதமான குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துச்சு. நான் இவ்வளவு உழைக்கிறேனே, ஏன் எனக்கான பலன் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது? அப்படியே கிடைச்சாலும் கை கட்டினது வாய் கட்டலன்ற மாதிரி தாமதமாகுது. இப்படி பல முறை யோசிச்சிருக்கீங்க. சிலருக்கு வந்து கடைசி நேரத்துல கிடைக்கிற மாதிரி இருந்து தடைப்பட்டிருக்கும். சில வாய்ப்புகள் வந்திருக்கும். ஆனா அது வந்து உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்காது. இதெல்லாம் நினைச்சு மனசு சோர்ந்து போயிருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த நிலைமை இனிமே கிடையாது. மெதுவா மாறப்போகுதுன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். படிப்படியா மாறப்போகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். திடீர்னு ஒரு திருப்பம், திடீர்னு உங்க வாழ்க்கையில மேன்மை வரப்போகுது. உங்களை தடுத்து நிறுத்திட்டு இருந்த சில தடைகள் ஒவ்வொன்னா விழக்கூடிய வாய்ப்பும் வரப்போகுது. குறிப்பா வேலை தேடிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். மீண்டும் உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே முயற்சி செஞ்ச இடத்துல இருந்து கூட அழைப்பு வரலாம். இந்த வேலை நமக்கு கிடைக்குமா? இந்த சந்தேகப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, எதிர்பாராத விதமா அது உங்களுக்கு சாதகமா மாறும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்குலாம் தேர்வுக்கு தயாரா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து முயற்சி செய்றவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதாவது தொழில் செய்றவங்களுக்குலாம் தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் காத்துட்டு இருக்கு. நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த தொழில் வந்து மீண்டும் வேகம் எடுக்கும். நின்னு போன வேலைலாம் மீண்டும் தொடங்க ஆரம்பிக்கும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாகும். புதிய தொடர்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்க பேசிட்டு இருந்த ஒரு தொழில் வாய்ப்பு இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர்ல இருந்தாலும் சரி, தொலைதூரத்துல இருந்தாலும் சரி, ஒரு நல்ல செய்தி உங்களுடைய தொழில் பாதையை நோக்கி வரக்கூடும். அதே போல பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான காலம். நீண்ட நாட்களாக வராம இருந்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கல்ல சிக்கி இருந்த பணம் திரும்ப உங்க கைக்கு வரும். கடன் சுமையால மனசுல பாரமா இருந்தவங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய வழி கிடைக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், பணம் வந்த உடனே அவசரமா செலவு பண்ணாதீங்க. முதல்ல தேவையான கடனை அடைச்சிட்டு, அதுக்கு பின்னாடி எதிர்காலத்துக்கான திட்டம் போட்டு சேமிக்க பாருங்க. இதோட உங்க வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான மாற்றம் நடக்க போகுது. மனுஷங்கள அடையாளம் காணக்கூடிய ஒரு தெளிவு. யாரு உண்மையா உங்களை நேசிக்கிறாங்க? யாரு உங்களுடைய நல்லதுக்காக பாடு வைக்கிறாங்க? யாரு உங்களை முன்னெடுத்த விரும்புறாங்க? யாரு உங்க முன்னெடுத்த பார்த்து பொறாமப்படாம இருக்கிறாங்க? இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா புரிஞ்சுக்க ஆரம்பிக்க போறீங்க. இது வரைக்கும் எல்லாரையும் நம்பி உங்களுடைய மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படையா பேசி கஷ்டம் மட்டும்தான் மிச்சம். இனி கொஞ்சம் கொஞ்சமா கவனமா இருக்க போறீங்க. உங்க வாழ்க்கையிலுமே படிப்படியான மாற்றம் வரப்போகுது. உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் பணமா இருக்கட்டும், உங்களுடைய தொழில் ரகசியமா இருக்கட்டும், குடும்ப ரகசியமா இருக்கட்டும், எதையுமே யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வெற்றியை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலமா பதில் கொடுக்க போகுது. உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்பு குறையும். உறவுகள் கிட்ட இருந்த தவறான புரிதல் வந்து விலக போகுது. கணவன் மனைவி கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு குறைய போகுது. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க போறீங்க. அந்த மனநிலை இப்ப அதிகமாகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி ஆண்கள், பெண்கள் நல்ல வர நல்ல துணை உங்களுக்கு வருவாங்க. குடும்பத்தினருடைய சம்மதத்தோட நீங்க விரும்பிய நபரையுமே கைப்பிடிப்பீங்க.
நல்ல மாற்றம். அதேபோல குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரியான தம்பதிகளுக்கு உங்க மனசுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில சில வாய்ப்புகள் அமைய போகுது. குழந்தை தொடர்பான கல்வி தொடர்பான கவலைகள் எல்லாம் மறைய போகுது. நல்ல முன்னேற்றம் தெரிய போகுது. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது. குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய சூழல் உருவாகுது. அதேபோல தனுசு ராசி பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க, இது உங்களுக்கான காலகட்டம். ரொம்ப முக்கியமானது. வீட்ல இருந்தபடி ஏதாவது செய்யணும்னு, சுயமா சம்பாதிக்கணும்னு எண்ணம் வச்சிருந்தா, உங்களுக்கான அடையாளம் தேடிட்டு இருந்தா, இப்போ அதுக்கான வாய்ப்பு வரப்போகுது. உங்களுடைய திறமைக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆதரவு கிடைக்கும். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு மதிப்பு கிடைக்கும். சுயமா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். உங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. அதுபோல படிக்கக்கூடிய மாணவ, மாணவிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்துட்டு இருக்கு. படிப்புல கவனம் செலுத்த முடியலன்னு இருந்தவங்களுக்கு, இனி ஒழுங்கா படிக்க ஆரம்பிப்பீங்க. அதேபோல அரசாங்க தேர்வுக்கு ஏதாவது தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க, முயற்சி அதிகரிக்க வேண்டிய நேரம் இது. உயர்கல்வி, புதிய கல்வி, இல்ல கல்வி உதவித்தொகை, ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கூட சரி. நல்ல செய்தி கிடைக்கும். வேலை வாய்ப்பு நிச்சயம். உங்க திறமைகளை வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு கிடைக்கும். அதை தயங்காம பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசை வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி உங்களுக்கு மேன்மை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போறது எதுக்காக? வேலைக்காகவோ, கல்விக்காகவோ போகணும்னு நீங்க ஆசைப்பட்டிருந்தா, முயற்சி பண்ணிட்டு இருந்தா, தடைப்பட்டிருந்தா, அது எல்லாமே விலகி நல்லது நடக்கும். அதேபோல ஆவணங்கள், பணம், வேலைவாய்ப்பு, பயணம், எந்த விதத்துல, எந்த துறைகள்ல, எந்த விஷயத்துல உங்களுக்கு தடை இருந்தாலும் அது இப்ப சரியாகும். தொலைதூரத்துல இருக்கக்கூடிய ஒருவர் மூலியமா உங்களுக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும். அதேபோல விவசாயம் செய்றீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். விளைச்சல், விற்பனை, விலை, புதிய விவசாய முயற்சி, இது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சிட்டே இருந்தீங்க இல்லையா? இதெல்லாம் நடக்கும். ஆனா அவசர முடிவு எடுக்கக்கூடாது. திட்டமிட்டு செயல்படுங்க. அதேபோல புதுசா நிலபலம் வாங்கணும்னு நினைச்சிருந்தா கூட, இப்ப முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வாங்க முடியும். விவசாயத்திற்கான புதிய வசதிகள் கிடைக்கும். அதேபோல சொந்த வீடு வாங்கணுமா? வாங்குங்க. நிலம் வாங்கணுமா? வாங்குங்க. வாகனம் வாங்கணுமா? வாங்குங்க. இது போல நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்போ முயற்சி செய்வதன் காரணமா சாதகமா முன்னேறும். வாங்குவீங்க. பொருளாதார நிலையில முழுமையா ஆராய்ந்து முயற்சி முடிவு பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாளா நீங்க பட்ட அவமானங்களுக்கும், உங்களை யாரும் மதிக்காத காலத்திற்கும் இனி ஒரு பதில் கிடைக்க போகுது. இதுல இவரால என்ன செஞ்சிட முடியும்னு நினைச்சவங்க கூட உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போறேன். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆலோசனை பல பேர் கேட்க வருவாங்க. குடும்பத்திலயும் சரி, சமுதாயத்திலயும் சரி, உங்களுக்கான மரியாதை அதிகமாக போகுது. ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. நல்ல காலம் வர்றப்போ எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. உங்களுடைய திட்டத்தை அமைதியா செயல்படுத்துங்க. உங்களுடைய வெற்றியை வெற்றி கிடைச்ச பின்னாடி பேசுங்க. உங்களை பத்தி தவறா பேசுனவங்களுக்கு வார்த்தையால பதில் சொல்றதை விட உங்களுடைய முன்னேற்றத்தால பதில் சொல்லுங்க. ஆன்மீக ரீதியா சொல்லணும்னாக்க இந்த காலகட்டத்துல மன நிம்மதி அதிகமாகும். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு தடைப்பட்டு இருக்கும். இல்ல குலதெய்வத்தை வழிபாடணும்னு நினைச்சிருப்பீங்க. அது இப்ப செய்யுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் குலதெய்வத்தை மறக்காம வழிபாடு பண்ணுங்க. மனசு அமைதியா வச்சுக்கோங்க. ஏன்னா மன அமைதி தான் எந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் சரியா பயன்படுத்துறதுக்கு முதல் பலமா இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்களே, ஆகஸ்ட் மாசத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. நல்ல வாய்ப்பு வரப்போகுது. ஓகேங்களா? அது வேலை வாய்ப்போ, தொழில் வாய்ப்போ, பண வாய்ப்போ, குடும்பத்துல நல்ல செய்தியோ, இல்ல வெளிநாட்டு வாய்ப்போ, இல்ல நீங்க ரொம்ப நாளா காத்துட்டு ஏதாவது ஒரு செய்தி. அந்த வாய்ப்பு உங்க வீட்டு கதவை தட்டப்போகுது. இது உண்மையிலேயே நமக்கானதா? அப்படின்னு மட்டும் பயந்து பின்வாங்காதீங்க. நிதானமா யோசிங்க. சரியான ஆலோசனை பெறுங்க. பிறகு தைரியமா முடிவெடுங்க. கடந்த காலத்துல உங்களுக்கு நடந்த தோல்விகள் உங்களுடைய வாழ்க்கையில முடிவு கிடையாது. அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். இனிமே அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில இன்னும் அழகா கட்டி எழுப்புங்க. இது உங்களுக்கான நேரம். உங்களுடைய நேரம் மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையும் மாறப்போகுது. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுடைய முயற்சியை மட்டும் நிறுத்திடாதீங்க. உங்களுக்கான நல்ல செய்தி, நல்ல வாய்ப்பு, நல்ல மாற்றம் உங்களை நோக்கி வரட்டும். இதுல அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் மட்டும் இல்ல. முன்னேற்றத்துக்கான பாதை திறக்கக்கூடிய காலகட்டம்னு சொன்னேன். இது ஜாதகத்துல லக்னம், தசா புக்தியை வச்சு மட்டும் இல்ல. சில கிரகங்களுடைய அமைப்பும் கூட உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலதான் இந்த மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்றேன். பொதுவா நீங்க எல்லாத்தையுமே நேரடியா பேசுவீங்க. மனசுல ஒண்ணு, வாயில ஒண்ணுன்னு பேச மாட்டீங்க. நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் முழுசா நம்புவீங்க. ஒருத்தரை தங்களுடையவங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு எவ்வளவு தூரமா நீங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் நிப்பீங்க. பெரிய பாடம் இது நாள் வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டது என்னன்னாக்கா, யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்குங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப தயங்கி நிக்கிறீங்க. வேண்டாம். தனுசுனா என்ன? உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய இலக்கு என்ன? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு வரைமுறை இருக்கு. அது போல உங்களுக்கான திட்டமிடுதலும் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ற ஒரு அமைப்பையும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லது நடக்கும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு பண வரவு. தனுசு ராசிகளுக்கு அடுத்த ஒரு வருஷத்துல
வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு உருவாகும். வேலை செய்றவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு, புதிய வாய்ப்பு, பதவி மாற்றம், வேலை தொடர்பான முன்னேற்றம் வரப்போகுது. தொழில் செய்றவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், புதிய தொடர்புகள், தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு எண்ணங்கள் உருவாகும். முக்கியமா ஒரே வருமானத்தை மட்டும் நம்பாம கூடுதல் வருமானத்திற்கு வழியை தேடிக்கூடிய எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களும் கைகூடி வரும். அதே போல வேலையாட்டும், தொழிலாட்டும். இதுவரைக்கும் உங்களுடைய திறமை அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. அடுத்த காலகட்டத்துல அந்த நிலையில மாற்றம் வரப்போகுது. உங்களுடைய வேலைக்கு மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரியுடைய கவனம் உங்கள் மீது வரும். தொழில நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வரும். நம்மளால முடியுமான்னு யோசிச்ச இடத்துல முயற்சி செய்தால் நிச்சயம் முடியும் அப்படின்ற தைரியம் வரப்போகுது. குடும்பம், உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்பு குறைய ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும். அதே நேரத்துல குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மேம்படும். பெண்களுக்கு குடும்பம், வேலை, தனிப்பட்ட வளர்ச்சி இந்த 3யுமே சமநிலைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்க போகுது. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நல்ல தொடர்பு வரும். ஏன் 2வது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வாரணம் அமையும். அதே போல தனுசு ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஆட்கள், முன்னாடி நான் எஸ் சொன்னேன் இல்லையா, இதோட சேர்த்து இந்த நபர்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான். எஸ், சி, கே, பி, ஆர் இந்த எழுத்துக்கள்ல பெயர் தொடங்குது அப்படின்னாக்க இவங்களால உங்களுக்கு ஒரு நல்ல தகவல், வாய்ப்பு, அறிமுகம், முன்னேற்றத்துக்கான உதவி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கண்டிப்பா இவங்களால நடக்கும். சரிங்களா? அதே போல யார்கிட்ட கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்க தனுசு ராசிக்காரங்க மிக முக்கியமான அறிவுரை. இது வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. உங்களுடைய அடுத்த திட்டத்தை எல்லார்கிட்டயுமே முன்கூட்டியே நீங்க சொல்ல வேணாம். ஆனா உங்ககிட்ட வந்து பண நோக்கத்துக்காக, அவங்களுடைய லாபத்துக்காக, அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் கவனமா இருக்கும். குறிப்பா உங்களுடைய வருமானம், சேமிப்பு, தொழில் திட்டம், புதிய முயற்சி இது எல்லாத்தையுமே நம்பிக்கையான ஆளாவே இருந்தாலும் சரி யார்ட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பா பண விஷயத்துல அவசரம் முடிவெடுக்கவே கூடாது. அவ்வளவு அதிகமா புகழ்றாங்க பாத்தீங்களா, அவங்கள உடனே நம்ப கூடாது. அவங்க கிட்ட தான் ரொம்ப நீங்க கவனமா இருக்கும். அதே போல தனுசு ராசிகளுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? நின்னு போனவங்களுடைய வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும். வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு வாய்ப்பு வரும். தொழில்ல தடையை தாண்டி சாதிக்க போறீங்க. புதிய வழி பிறக்க போகுது. பண விஷயத்துல சிரமப்பட்டவங்களுக்கு வருமானத்தை மேம்படுத்த சந்தர்ப்பம் அமையும். குடும்பத்திலுமே குழப்பத்துல இருந்தவங்களுக்கு தெளிவு வரும். மனசுல நம்பிக்கை இழந்தவங்களுக்கு மீண்டும் தன்னம்பிக்கை வரப்போகுது. இப்படி ஒவ்வொரு துறைகளிலுமே மெதுவா நிலையான முன்னேற்றம் உருவாகக்கூடிய காலகட்டம். இது வரைக்கும் உங்களை தடுத்து நிறுத்திய சூழ்நிலைகள் இப்ப உங்களுக்கு சாதகமா மாறுதா? சோ அடுத்த 1 வருஷ காலத்துக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது. தயங்காம பயன்படுத்துங்க. யாரையும் நம்ப வேண்டாம். அதுக்காக யாரையும் நம்பாமலும் இருக்க வேண்டாம். எல்லாரையும் நம்புங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. உங்களுடைய உழைப்பையும் தெளிவான முடிவையும் சேர்ந்து நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, ஒரு வேலையை செஞ்சுட்டீங்க அப்படின்னாவே அடுத்த 1 வருட காலத்துக்கு உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மாற்றம், முன்னேற்றம் உண்டு. சரி, இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே கிரகங்களுடைய மாற்றத்தினால நான் சொன்னேன். ஆனா இப்போ எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்கு? ஓகேவா? எந்த கிரகங்கள் நிஜமாவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாங்க பாப்போமா? இப்போ வந்து குரு கடகத்துல இருக்காரு. தனுசு ராசிக்கு இதுங்கிறது 8ஆம் இடம். ஆகஸ்ட் முதல்ல அக்டோபர் 2026 வரைக்கும் மனக்குழப்பம், எதிர்பாராத செலவு, பழைய பிரச்சனை தீர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா அக்டோபர் 31 குரு வந்து சிம்மத்துக்கு போறாரு. தனுசு ராசிக்கு அது 9ஆம் இடம். இங்க மாற்றம் தான் இந்த 1 வருஷத்துக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை கொண்டு வர போகுது. அதற்கு பின்னாடி அதிர்ஷ்டம், உயர்கல்வி, வெளிநாட்டு வாய்ப்பு, தூர பயணம், பெரியவங்களுடைய ஆதரவு, தெய்வ அனுகிரகம் எல்லா விஷயமும் வேகம் எடுக்கும். இப்போ நம்மளுடைய ஆளுங்களுக்கு ஒரு கேள்வி வரும். பணம் எப்போ வரும்? பணம் வரவே இல்லை. வந்தாலும் கையில் நிக்கல. இது நம்முடைய கருத்தா? சோ இந்த நிலையில மாற்றம் வருது. மெதுவா பணம் வரும். அது நிலைக்கும். ஆனா ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரைக்கும் பணத்தை வந்துட்டு பெருசா முதலீடு பண்ணலாம். பணத்தை வச்சு இதை பண்ணலாம், அதை பண்ணலாம்னு எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்கவே கூடாது. அவசரம் வேண்டாம். அவசரம் உங்களுக்கு ஆபத்து. அதே போல பழைய கடன், குடும்ப செலவு, எதிர்பாராத செலவு இதுல எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கோங்க. அக்டோபருக்கு பின்னாடி குரு வந்து 9ஆம் இடம். அவருடைய பயணம் தொடங்குது. வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய தொடர்புகள், தொழில் விரிவாக்கும், வெளிநாடு, வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் வரும். அதே போல வீடு கட்டக்கூடிய யோகம். நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும். சனி வந்து மீனத்துல இருக்கிறார். தனுசு ராசிக்கு இது 4ஆம் இடம். சனியுடைய தாக்கம் இருக்கு. அதனால வீடு, நிலம், வாகனம், குடும்ப அமைதி இது போன்ற விஷயங்கள்ல தாமதம் இருந்தாலும், கூடுதல் பொறுப்பு இருந்தாலும் சனி வந்து 2026 முழுவதுமே மீனத்துல இருக்கிறதுனால தற்போதைய கோச்சார கணக்கு வந்து நீங்க நினைச்சதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லக்கூடாது. தாமதமாகும். ஆனா திட்டமிட்டு நடத்திட்டீங்க அப்படின்னாக்க வீடு சம்பந்தமான முயற்சி முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம். குறிப்பா குரு சிம்மத்துல போகக்கூடிய காலத்துக்கு பின்னாடி தூர பயணம், இடமாற்றம், நிலம் தொடர்பான முயற்சி,
குடும்பம் தொடர்பா குடும்பத்துடைய எதிர்காலத்துக்காக நீங்க நிறைய முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அதெல்லாம் நல்லதா நடக்கும். அதே போல திருமணம் நடக்குமா? தனுசு ராசியில திருமணம் தாமதமாகிட்டு இருக்கு அப்படின்னா, அக்டோபர் 31க்கு பின்னாடி குரு 9ஆம் இடத்துக்கு போறதுனால, குடும்ப பெரியவருடைய முயற்சி, நல்ல சம்மந்தம், தூர இடத்துல இருந்து வரக்கூடிய தொடர்பு, திருமண பேச்சு மீண்டும் தொடங்கும். வாய்ப்பு அதிகமா இருக்கு. திருமணத்துடைய சரியான காலகட்டம் இது. உறுதியா சொல்றேன். கண்டிப்பா இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கும். அதே போல குழந்தை பாக்கியம். முன்னாடியே சொல்லிட்டேன். வாழ்க்கை தொடர்பான நல்ல மாற்றம் வரும். கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனா அது எப்ப கிடைக்கும்? என்னோட திருமணம் எப்போ கரெக்டா நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட சுயஜாதகத்தை நம்ம பார்க்கணும். சரிங்களா? பார்க்க விருப்பம் இருந்துச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரும். அது போல வேலை, தொழில். இங்க தாங்க பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்கு. எவ்வளவு உழைச்சாலும் சரி எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்பு, புதிய இடம், புதிய தொடர்பு, பதவி உயர்வு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் அமைய போகுது. முதல் பாதியில குருடைய ஆதரவு அதிர்ஷ்டம் சார்ந்த முடிவுகளுக்கு உதவு தரும். அதுக்கு பின்னாடி சிம்மத்துக்கு போகிற நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம். வாய்ப்பு வந்ததுமே உடனே விடாதீங்க. முதல்ல முழுசா புரிஞ்சுக்கோங்க. பின்னாடி முடிவெடுங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, ஒரு கொஷின். எந்த கிரகம் எனக்கு சாதகம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? குரு மிக முக்கியமான சாதக கிரகம். அக்டோபர் 31க்கு பின்னாடி குரு 9ஆம் இடத்துல பயணம் போகக்கூடிய நேரத்துல தனுசு ராசிகளுக்கு பல நல்ல வாய்ப்புகள் திறக்க போகுது. சூரியன் தனுஷுடைய அதிர்ஷ்டம், தந்தை, அதிகாரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலனை கொடுப்பாரு. செவ்வாய் நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா அதுக்கான சக்தியை கொடுப்பாரு. கோபத்திலுமே அவசர முடிவுகள்ல கவனமா இருக்கணும். அதே போல எந்த கிரகம் சவால் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இதனால வீடு, குடும்பம், மன அமைதி, சொத்து, வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தாமதமும் உண்டு, பொறுப்பும் உண்டு. சனி உங்களுக்கு பாடம் தான் கத்துக் கொடுப்பாரு. அவசரப்படாம கட்டுப்பாடோட நடந்தீங்க அப்படின்னா நீண்ட காலத்துக்கு நிலையான பலன் கொடுப்பாரு. இதை புரிஞ்சுக்கணும். டிசம்பர் தொடக்கம் வரைக்கும் சனி பின்னோக்கி நகரக்கூடிய காலம். பழைய குடும்பம், சொத்து தொடர்பான விஷயங்கள்ல மீண்டும் சரி செய்யறதுக்கான சூழ்நிலை வரும். சோ சனி உங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்கல, சில வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதே போல ராகேதை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு மனநல முயற்சி, தகவல் தொடர்பு, பயணம் இந்த மாதிரி விஷயங்களை குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. இதனால எல்லாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றது இதனாலதான். உங்களோட திட்டம் நிறைவேற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஒரே வரியில சொல்லணும்னா அக்டோபர் இறுதி முதல் மாற்றத்தின் கதவு திறக்க போகுது. 2027 முதல் பாதியில அந்த மாற்றம் வேகமா தெரிய ஆரம்பிக்கும். புதிய வேலை, புதிய இடம், புதிய தொடர்பு, வெளியூர், வெளிநாட்டு வாய்ப்பு, குடும்பத்துல முக்கியமான முடிவு, நீண்ட காலமா நின்னு போன ஒரு முயற்சி மீண்டும் தொடங்குறது. இப்படி வாழ்க்கையினுடைய பாதையே மாறக்கூடிய சூழ்நிலை வரும். தனுசு ராசிக்காரர்கள் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான வழிபாடு பண்ணுங்க. மஞ்சள் நிற மலர்கள் வச்சு வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு, குறிப்பா படிக்கூடிய மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி பண்ணுங்க. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை டைம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணி முதியவர்களுக்கு, முடியாதவங்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு உணவு கொடுங்க. தான தர்மம் பண்ணுங்க. குலதெய்வத்தை தவறாம வழிபாடு பண்ணுங்க. அதே போல எந்த கோயிலுக்கு போகலாம்? குரு வழிபாட்டுக்கு ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில், குரு பரிகார ஸ்தலங்களுக்கு பக்தியோட போயிட்டு வாங்க. சனி தொடர்பான மன அழுத்தம் தடைகளுக்கு, குடும்ப வழிகாட்டுதலுக்கு சனீஸ்வரர் வழிபாடு கோயிலுக்கு போகணும் அவசியம் இல்லை. இங்கேயே நவகிரகத்துல வழிபாடு பண்ணிக்கோங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. ஆண்டவனை நம்பினவங்க அழிஞ்சு போனது சரித்திரமே கிடையாது. கடைசியா தனுசு ராசிக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. அதிர்ஷ்டம் கதவு திறக்கும். சனி பகவான் பாடத்தை கத்துக் கொடுப்பார். சனி உங்களை தயார்படுத்துவார். நீங்க செய்ய வேண்டியது சரியான இடத்துல சரியான முடிவு எடுக்கிறது மட்டும்தான். வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? திருமணம் நடக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கா? தொழில உயர்த்தணும்னு கனவு இருக்கா? வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கா? கடன்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? இனிமே வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு காத்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னா அடுத்த ஒரு வருடம் முடிஞ்சிச்சு. நீங்க நினைச்சது எல்லாமே திரும்ப 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 நடக்க போகுது. தாமதம் இருக்கும், சோதனை இருக்கும். ஆனா முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. வெற்றி உங்க பக்கம்தான்.